ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது நம்மளுடைய ரெண்டாவது வீடியோ. அண்ட் இன்றைக்கி நம்ம டெவாப்ஸ் நல்லதா கெட்டதா, அது நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டெவாப்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து அது இட்ஸ் குட் ஆர் பேட் அந்த மாதிரியான ஒரு சின்ன டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம டெவாப்ஸ் வந்துட்டு அப்படி இப்படி, ஸோ அதில் வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் ஸ்டில் தேர் ஆர் செட் ஆஃப் பீப்புள்ஸ், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு இன்னமும் டெவாப்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. அது வந்து நிறையா இதை வந்துட்டு கில் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஆப்ஸவே வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி கில்லிங் இட் ஆஃப்ன்ற மாதிரிலாம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அது எதனால் அது சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்றது தான் வந்துட்டு இப்போ நம்ம லைட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஒய் டெவாப்ஸ் இஸ் பேட்? ஸோ பேசிக்காக ஒரு டெஃபினேஷன் என்னதுன்னா, டெவாப்ஸ் சக்ஸஸ் கேன் ஹாவ் அ நெகட்டிவ் ஃப்ளிப் சைடு. அது எதனால் சொல்கிறாங்கன்னா, ஸோ பேசிக்லி லைக் த ஹையர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டை வந்து ஃபாஸ்ட்டாக டெலிவரபிள் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த மைண்ட் செட் வந்துடும். ஓகே, ஸோ எந்த ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் டீம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் எடுப்பாங்க, ஒரு 7 days தான் வந்துட்டு எடுத்துப்பாங்க, இல்லை ஒரு 5 days தான் எடுத்துப்பாங்க. இட்ஸ் லைக் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பேசிக்காக. ஸோ அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சின்ன டீமாக இருக்கீங்க, ஒரு சின்ன ப்ராடக்ட் வந்துட்டு யூ ஹாவ் டு டெலிவர்னால், அந்த மாதிரி சினாரியோஸில் இட் வில் டெஃபினெட்லி ஒர்க், எல்லாமே சூப்பராக போகும், ஒரு இஷ்யூஸும் வராது. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஒரே 4 பேர் தான் வந்து டீமில் இருப்பீங்க, நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது இன்னொருத்தவங்கள்ட்ட டிபெண்டன்சிஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக பேசி இது பண்ணிப்பீங்க. ஸோ இன் மல்டி லொக்கேஷன், இல்லை மல்டி ரீஜனல் டீம், இல்லை மல்டி டிபெண்ட் டீம், ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காம்பனண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ சம்டைம்ஸ் இட் வில் நாட் ஒர்க். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஈவன் டெவாப்ஸ்னால் இருந்தாலுமே வந்துட்டு உங்களால் மீட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. ரேபிட் டிப்ளாய்மெண்ட் செட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்துட்டு அந்த டிப்ளாய்மெண்ட் ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் பண்ணி வந்து எல்லாத்துக்கும் என்ன மைண்ட் செட் வந்துடும்னா, ஸோ வாட் ஆல் த திங்ஸ் வி ஆர் கிவிங் டு திஸ் ஸ்பெசிஃபிக் டீம், என்ன தான் அவங்கள்ட்ட கொடுத்தாலும் அதை வந்து சீக்கிரமாக டெலிவரி பண்ணிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும். ஸோ தேர் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் தட் வி கேன் டூ எவ்ரி திங் சூப்பர் ஃபாஸ்ட். அது நம்மளால சூப்பர் ஃபாஸ்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ கோட் டெலிவரி ஆனால் மட்டும் போதும், ஸோ டெவலப் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் எவ்ரி திங் வில் கோ ஸ்மூத்ன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இப்போ வந்துருச்சு. அண்ட் கெட் தட் டன் விச் இஸ் அண்ட் சேலஞ்ச். ஸோ இப்போ வந்துட்டு கோடிங்குமே வந்து நிறைய லாட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோ கோட் கான்செப்ட்ஸும் இருக்குது. சும்மா ஃப்ரேம் ஒர்க்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டில் பில்ட் யுவர் அப்ளிகேஷன், அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு மேலே வந்து நிறைய பண்ணணும்ல. ஸோ வி ஆர் பில்டிங் அன் அப்ளிகேஷன், ஓகே உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, பட் ஆனால் ஆர் யூ என்ஷூரிங் தி குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், இல்லை ஆர் யூ என்ஷூரிங் தி செக்யூரிட்டி லெவல் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராடக்ட்? ஏதாச்சும் வல்னரபிலிட்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஒரு பேக்கேஜ் வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க, அது வந்து கம்ப்ளைன்சி கிளியர் ஆச்சா? ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து செக் பண்ணணும், அதெல்லாமே பண்ண மாட்டோம். ஸோ விச் இஸ் ஆல்சோ டேக்கிங் அஸ் டு தி நெகட்டிவ் சைட் ஆஃப் இட், ரைட்? அதுதான் வந்துட்டு ஃப்ளிப் சைடுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஸோ இதனால தான் பேசிக்காக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, டெவாப்ஸ் இட்ஸ் அ பேட் திங். ஆக்சுவலி எஸ் அண்ட் நோ. ஸோ பேட் இன் த சென்ஸ் வந்துட்டு இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இட்ஸ் நாட் அ பேட் திங். இல்லைன்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக பேட் தான். ஸோ ஒய் எவ்ரி ஒன் ஃபீல் டெவாப்ஸ் இஸ் ஹார்டர் தேன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்? ஸோ பேசிக்காக இது வந்து ரொம்ப ஜென்ரலுங்க. ஸோ இது வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கண்டென்ட்காக கொடுத்துருக்கேன். பட் இன் ஜென்ரல் கன்சிடர் தட் ஒரு டெவலப்பர் இருக்காங்க,
ஸோ ஹி வில் ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அவங்கள பற்றி அவங்களே என்ன சொல்லிப்பாங்கன்னா, ஓகே நான் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஒரு ஜாவா டெவலப்பர், இல்லை வந்து எனக்கு டாட் நெட் தெரியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரை வந்து ஒரு பொசிஷனுக்கு எடுத்தாங்கன்னா, அவன் வந்துட்டு ஒரு வேலையை மட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் எடுத்துகிட்டு நீ சிஎன்சிடி மட்டும் பண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே சிஎன்சிடியா, ஸோ அப்படியே வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் கண்டெய்னரைஸ் ஒரு டாக்கரில் போட்டுருங்க. அந்த டாக்கரை தூக்கி அதுக்கப்புறம் கியூபர்நெட்டிஸில் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. ஓகே, அப்போ க்ளவுட் ப்ரொவிஷனிங் வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணுங்கள், அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதுங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால வந்து ஸோ பேசிக்லி வி ஆர் கெட்டிங் இன்டு மல்டி ரோல்ஸ். அது ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு ஒவ்வொரு புது கான்செப்ட். அதை வந்து நம்ம நிறையா படிக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அண்ட் ஈவன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஒருத்தவங்க ஹையர் பண்ணுறாங்கன்னா, வாட் தே ஆர் திங்கிங் இஸ், ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் எடுத்தால் ஹீ கேன் டூ மல்டிபிள் திங்ஸ்ன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இப்போ இருக்குது. நார்மலாக ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் முன்னாடி வரைக்கும் ஓகே டெவாப்ஸ் இன்ஜினியர்னால் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு உனக்கு சிஎன்சிடி தெரியுமான்ற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து சிஎன்சிடி கொஞ்சம் கண்டெய்னர் மானிட்டரிங் இதெல்லாம் தெரியுமான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுடு தெரியுமான்னு பார்த்தாங்க. ஸோ க்ளவுடை மட்டும் அதுக்கப்புறம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு ஆட்டோமேஷன்ஸ் தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் தெரியுமா, இல்லை வந்துட்டு டெராஃபார்ம் தெரியுமா, இல்லை க்ளவுட் ஃபார்மேஷன், இந்த மாதிரியான சில விஷயம்லாம் தெரியுமான்னு பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு ஒரு ப்ரொஃபைலாகவே வந்துட்டு போட ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அவங்க இப்போ எல்லா டீம்லேயும் வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த டீமுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க் டீமுக்கு போகிறீங்கன்னா, தேர் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டிங் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தெரியணும் அப்படின்ட்டு. ஒரு டெவலப்மெண்ட் டீமில் வந்துட்டு நீங்கள் போகிறீங்கன்னா, ஸோ அந்த டெவலப்மெண்ட்டோடைய அப்ளிகேஷன் லேண்ட்ஸ்கேப், அந்த டெக்னாலஜி வந்துட்டு ஒரு ஜாவாவில் எழுதியிருக்காங்களா இல்லை பைத்தான் எழுதியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது தெரியணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் தி இது ஒரு மாதிரி கன்வே பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே உங்களுக்கு பைத்தான் தெரியணும், நீங்கள் நிறைய ஆட்டோமேஷன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெத் இருந்தாலும், யூ கேன் ஸ்டில் டூ லைக் ஆட்டோமேஷன். ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேஷன் வந்து யூ கேன் ஸ்டில் டூ இட் இன் லைக் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ். அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்டிங் உங்களுக்கு தெரியணும், அண்ட் யூ கேன் யூஸ் ஸ்கிரிப்டிங். இப்போ நிறைய டூலிங்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த டூலிங்ஸ் அண்ட் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த ஸ்கோப் வந்துட்டு இட்ஸ் கெட்டிங் ப்ராடர். நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் தெரியும், அதனால் டெவாப்ஸ் இன்ஜினியர்ன்ட்டு இப்போ நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ த மார்க்கெட் வந்துட்டு அவ்வளோ சேலஞ்சிங் ஆகிட்டுருக்கு, அண்ட் எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். ஆனால் அந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி டெவலப்பர் சைடில் வந்துட்டு கம்மி. அவங்களுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி எனக்கு வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு டெவலப்பர் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா, அந்த டெவலப்பருக்கு வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ சும்மா ஒரு 4-5 கோடை கொடுத்துட்டு, இந்த கோடை நீங்கள் வந்து டீபக் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு இந்த கேஸுக்கு வந்துட்டு ஒரு கோட் அடிச்சு காமிங்கன்னுவாங்க. இப்போ அதே மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்துட்டு டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கும் வந்துடுச்சு. ஸோ நீ ஸ்கிரிப்ட் எழுது, இதை வந்து ப்ரொவிஷன் பண்ண ஹை அவைலபிலிட்டியில் வந்துட்டு இந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ண, அந்த மாதிரின்ட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்துடுச்சு. இதெல்லாம் எதுக்குன்னு சுத்தமாக தெரியல. பட் ஸ்டில் இட்ஸ் குட். ஐம் நாட் சேயிங் தட் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. பட் வாட் ஐம் ட்ரைங் டு ஹைலைட் இஸ், அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். DevOps இட்ஸ் ஹார்டர் டு பிரேக் இன்டு தென் அண்ட் ரோல். ஸோ அதுதான், டெவலப்பர் வந்து ஈஸியாக இப்போ வேலை கிடைச்சிட்டும் போயிடுவாங்க போல். ஆனால் டெவாப்ஸ் வரவங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ஸ் இட்ஸ் ஹார்டர் டு லேண்ட் தட் ஜூனியர் லெவல் ரோல் தென் அண்ட் கிளாசிக் டெவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் போதே வந்துட்டு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஈவன் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸுக்கே வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு வந்துட்டு ஏபிசிடி எல்லாமே தெரியணுன்றாங்க. பட் அதே டெவலப்மெண்ட் சைடில் வந்து பேசிக் நாலேஜ் ஆன் .NET இல்லை வந்து ஜாவா தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் போதுன்றாங்க. ஸோ அந்த இடத்துலையே வந்துட்டு ஒரு பெரிய டிஃப்ரென்சியேஷன் வருது. மோஸ்ட் டெவலப்ஸ் பீப்புள் வில் ஸ்டார்ட் ஆஃப் இன் ஹெல்ப் டெஸ்க் அண்ட் ஹெல்ப் டு பிரேக் இன்டு ஸ்மால் டெவலப் ஷாப்ஸ். ஸோ பேசிக்காக இது என்ன பாயிண்ட்னா,
கன்சிடர் தட் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இப்போ ரேப்பிடாக பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நிறைய ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால வந்துட்டு ஏகப்பட்ட மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்த ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் வைப்பிங் ஆஃப். ஐ மீன் அது மறைஞ்சு போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் டெஸ்க் டீம் இருந்தது. அதெல்லாம் இப்போ நம்ம நிறையா ஆட்டோமேட் பண்ணிட்டோம். ஸோ சப்போர்ட் டீம் இருந்தது. அதெல்லாம் இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸே வந்து மானிட்டரிங் டூல் வச்சு நானே வந்து அப்ளிகேஷன் டவுன் ஆகுது இல்லைன்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது இஷ்யூ வந்ததுன்னா அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். அதையும் மீறி போச்சுன்னா வந்துட்டு நான் எந்த டீமுக்கு பாயிண்ட் பண்ணுறேன்ற மாதிரிலாம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கால் ஏதாச்சும் ரவுட் பண்ணணுமா, அதுக்கு வந்து ஆக்சிஜன்னு சொல்லிட்டு ஒரு டூலை போட்டுருவாங்க. இல்லை நீங்கள் இஷ்யூஸ் ட்ராக் பண்ணணுமா, அதுக்கான ஒரு டூலை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இல்லை அலர்ட் வந்து வருது, ஸோ உடனே வந்து மெசேஜ் கன்வே ஆகணும்னா அதுக்கு ஸ்லாக்கு இல்லை டீம்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் சேட் ஆப்ஸ் டூல்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம் வந்துடுச்சு. அதனால் அந்த எண்ட் டு எண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வந்து நிறையா வந்துடுச்சு. Nowadays the DevOps engineer is expected to know every role along the pipeline. அதுதான் நம்ம சொன்ன மாதிரி அவன் கோடு கமிட் பண்ணுறதுலேருந்து டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் எல்லா விஷயமும் வந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு தெரியுன்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இப்போ அதிகமாக வந்துடுச்சு. They expected to understand production cycles in depth from start to finish. At least this level of knowledge is hugely important for the success of DevOps. It's also a huge stressful way to work. நான் சொன்ன மாதிரி இவ்வளோத்தையும் நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ படித்தது போக நம்ம வந்துட்டு நம்மளையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு அதையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ இட்ஸ் லைக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் தான் இப்போ nowadays. And one final slide இந்த பார்ட் 2ல ஸோ why DevOps badன்ற கான்செப்டில் வந்துட்டு one final slide. நான் ஸோ தேர் கேன் பி ஃபியூ மோர் பாயிண்ட்ஸ், பட் நான் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணணுன்ட்டு யோசித்தேன். ஸோ அதுதான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ கைஸ் ஃபீல் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணலான்னா யூ கேன் லெட் மீ நோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெவாப்ஸ் பைப்லைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம், ஒரு நார்மல் சிஎன்சிடி பைப்லைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த என்டையர் ப்ராஜெக்ட் டீமில் ஆர்கனைசேஷனுடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ஓகே we can do a speed deliverables of our product அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ they won't consider anything else. நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் டீமுக்கு வந்துட்டு ஓகே ஒரு 2 weeks ஸ்ப்ரிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு we will have some product on production. ஸோ அந்த ஸ்பீட் டெலிவரபிள்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரியான பேட் மைண்ட் செட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஓகே உங்கள் உடனே வந்துட்டு யூ கேன் கோ லைவ் அந்த மாதிரி. ஸோ அதுதான் அந்த பைப்லைன் செட் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஒரு கான்செப்டில் அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தான் வந்துட்டு தே வில் பில்ட் தியர் ப்ராடக்ட், விச் இஸ் இன் ரியாலிட்டி அது ரொம்ப தப்பு. அதுதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டில் கீப்பிங் டெவ் டீம் டு ஒர்க் இன் சைலோ. ஸோ அது இன்னமும் வந்து மோஸ்ட் ஆஃப் த செனரியோஸில் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. ஸோ அந்த டெஸ்டிங் டீம் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு மிங்கிள் ஆனாலும் இந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து ஸ்டில் அது ஒரு தனியாகவே இருக்கும். இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் வந்துட்டு ஓகே டெவலப்பர்ஸ் தே ஹேவ் தியர் ஓன் ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ஒர்க்கிங்கிற மாதிரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கும். அது ஸ்டில் ஈவன் டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் இருக்க ஒரு பெரிய இஷ்யூ. இட்ஸ் அ காமன் இஷ்யூ. டூ மெனி டூலிங்ஸ், டூ மெனி ஸ்டாண்டர்ட்ஸ். இது ஆக்சுவலாக ரெண்டு பாயிண்ட் இதில். டூ மெனி டூலிங்ஸ்னால் தேவையில்லாமல் ஏகப்பட்ட டூலிங்ஸை வந்துட்டு நம்ம இறக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ ப்ரொமீத்தியஸ் வந்து மெட்ரிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. உடனே வந்து ஹெல்த் தூக்கிட்டு வந்துட்டு அதை வந்து மானிட்டரிங்க்கு சொல்லுவாங்க. ஸோ we can actually reduce the scoping of the tools. ஸோ ஏதாச்சும் ஒரு டூல் வந்துட்டு which is flexible enough to support different implementationன்ற மாதிரி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி வந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்பெசிஃபிக் டீம் வந்துட்டு நம்ம எக்ஸ்டர்னல் டீமுக்கு வந்து ஸ்லாக் வேணும், ஸோ இன்டர்னல் டீமுக்கு வந்து இமெயில்ஸ் வேணும். இதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் பொல்யூட்டிங். ஒரு லெஸ் டூலிங் இருந்ததுன்னா இட் ஆல்சோ ஈஸி டு ஹேண்டில் அண்ட் மேனேஜ். இப்போ இங்கே நிறைய டூலிங்ஸ் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி டூ மெனி ஸ்டாண்டர்ட்ஸு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு போடுவாங்க, அன்வான்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்.
ஸோ டூ many ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றதோட அன்வான்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோவை வந்துட்டு we are streamlining certain things. அண்ட் அந்த மாதிரின்னு வரும்போது we try to enforce a lot of standards which ideally it's not needed. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய இஷ்யூவும் வந்துட்டு இருக்குது. அண்ட் ஃபெயிலிங் டு செக்யூர் த ஸ்டாக். ஸோ பேசிக்காக வந்து இது இது என்னதுன்னா இட்ஸ் சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜென்கின்ஸ் பைப்லைன் செட் பண்ணுறீங்க. அந்த ஜென்கின்ஸ் பைப்லைனில் வந்துட்டு க்ரெடென்ஷியல்ஸை வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறன்ற பேரில் அப்படியே மறந்து அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து விடுறது, இல்லை வந்து இம்பார்ட்டண்ட்டாக க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்துட்டு கோடில் வந்துட்டு இது பண்ணுறது. ஸோ ஈவன் தோ யூ ஹாவ் அன் பைப்லைன், யூ டோன்ட் நோ ஹவு டு எஃபெக்டிவ்லி யூஸ் தோஸ் டூல்ஸ். ஸோ அது ஒரு எஃபெக்டிவ்லி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட். இல்லைன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா டைம் கன்சியூமிங். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு 2 டூலில் வந்து இன்டெகிரேட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் லோக்கலில் கோடு சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ உடனே உங்களால் பில்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கிட்ஹப்புக்கு புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரிகர் பண்ணணும். பட் அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் பண்ணுறதுக்கான அந்த அந்த டைம் இருக்காது. அது நானும் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். பட் தோஸ் ஆல் ஆர் லைக் கைண்ட் ஆஃப் நான்-செக்யூர்ட் வே ஆஃப் இம்ப்ளிமெண்டிங். ஸோ பேசிக்காக அந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்துட்டு நம்ம செக்யூர் பண்ணுறதில்ல. ஸோ இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் எல்லாமே வைடு ஓப்பனாக இருக்கும். அண்ட் செக்யூரிட்டி இக்னோரன்ஸ் அட் தி இனிஷியல் டெவலப்மெண்ட் ஃபேஸ். அது என்னதுன்னா, ஸோ இனிஷியலாக நம்ம டெவலப் பண்ணும்போது அதுதான் அந்த ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அந்த செக்யூரிட்டி கன்சிடரேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா பின்னாடி ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும் போது டெவலப் பண்ணி முடிக்கும் போது we will not have any sort of ஒரு ஹார்ட் ஃபீல் இருக்காது. ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஃபார் சின்ன எக்ஸாம்பிள்னால் அகெயின் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன எஸ்சிஎம் க்ளோன் பண்ணணும் ஒரு பில் சர்வரில் போது நம்ம பில் சர்வர் செட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான வேலை பண்ணோன்னா அது க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிரிப்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு கீ வால்ட்டா இல்லை ஏதோ ஒரு ஹஷிகார் வால்ட் இந்த மாதிரியான ஒரு டூலிங்கை வச்சு அந்த இதில் பாஸ்வேர்டை வந்து செக்யூராக சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரெக்ட் கனெக்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த பில் சர்வர் ஒர்க் ஆகுதா, கனெக்ஷன் வந்துட்டு த்ரூ ஒர்க்கா அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான். பட் இதுவே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நடக்கிறது அது அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி செட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ப்ராப்பராக பண்ணிட்டா பின்னாடி போக போக அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஆகும்போது வந்துட்டு we will not have any அந்த ஒரு ஹார்ட் ஃபீல் இருக்காது. ஸோ இதை நம்மளுக்கு ஏற்கனவே தெரியாது, இப்படி தான் ஒர்க் ஆகும், இந்த மாதிரி தான் இதுதான் ப்ரொசீஜர்ன்ற மாதிரியான வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ பேசிக்லி அந்த மைண்ட் செட் தானே வந்துட்டு டெவாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிது ஒவ்வொரு டீம்லேயும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், trying to apply DevOps while still dealing with complex structure. ஸோ பேசிக்லி இது என்ன பாயிண்ட்னா ஆன்பிரேமில் வந்துட்டு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் இருக்கும். அவங்க வந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகுறேன், ஒரு ஹைப்ரிடான செட்டப்பை கொண்டு வரேன், அந்த இடத்துல வந்து டெவாப்ஸை போடுனா சர்டன் பிளேசஸில் வந்து அது டெவாப்ஸ் ஒர்க்கே ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு கெட் தோஸ் என்விரான்மெண்ட் சூட்டபிள் ஃபார் DevOps செட் ஆஃப் அண்ட் ப்ராக்டிஸ். DevOps செட் ஆஃப் அண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறது வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷனுக்கான ஸ்கோப்பே இருக்காது. அது வேறு மாதிரி சும்மா மேனுவலாக பண்ணி வந்து ஃபிசிக்கலாக வந்துட்டு ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம DevOps இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலாம் வந்துட்டு இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஓவர் கில்லிங். ஸோ அது வந்துட்டு தேவையில்லாத இடத்துல போய்ட்டு எதையோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக இல்லை மாடர்ன் ஆர்கிடெக்சரலுக்கு அந்த டிசைனுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டெவாப்ஸை பண்ணால் வந்துட்டு த ப்ராசஸ் வில் பி ப்ரிட்டி ஸ்மூத். அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெவாப்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் டெவாப்ஸ் இட்ஸ் அ பெஸ்ட் திங். ஈவன் தோ நம்ம வந்துட்டு இந்த பார்ட்டில் நம்ம பேட் திங் அபவுட் டெவாப்ஸை பார்த்தாலும் DevOps can help an organization to improve their product quality and the time to live. ஸோ இந்த இதை வந்துட்டு அதனால் ரெடியூஸ் பண்ண முடியும். இதனால் நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ
என்னதான் நம்மளுக்கு இந்த இஷ்யூ இருந்தாலும் இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் வி ஆர் ஆக்சுவலி பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் டெவாப்ஸ் ப்ராசஸ். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு டெவாப்ஸ் டூலிங்ஸை சூஸ் பண்ணி அந்த ப்ராசஸை கரெக்டாக டிஃபைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா our project will be success. இல்லைன்னா எதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் வித் திஸ் நம்மளுடைய பார்ட் 2 முடிஞ்சது. ஸோ பார்ட் 3ல வந்துட்டு டெவாப்ஸ் இப்போ நம்ம இஃப் யூ ஆர் அ பிகினர், ஸோ நம்ம டெவாப்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரியணும், கோடிங் தெரியணுமா, கோடிங் தெரியக்கூடாதா, அந்த அந்த மாதிரியான சில டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம், விச் வில் பி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன். And again, so I just took this initiative. If you guys like it, please let me know. And உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக்ஸ் வேணும் தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. கண்டிப்பாக வந்துட்டு I will ensure that அந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ணுறேன். ஸோ த ஹோல் ஐடியா ஆஃப் திஸ் ஸ்பெசிஃபிக் சேனல், நான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம டெவாப்ஸை சுற்றி இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். பட் சின்ஸ் இது டெவாப்ஸ்ன்றதுனால ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் வித் டெவாப்ஸ், பட் ட்ரஸ்ட் மீ வி வில் பி ஆல்சோ கவரிங் சிஎன்சிடி. அண்ட் ஸோ சிஎன்சிடிக்கு என்னென்ன டூலிங்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டாக்கர், குபர்னெட்டிஸ், ஏடபிள்யூஎஸ், அஷூர், வாட்நாட், நீங்கள் எல்லாமே சொல்லுங்கள், டெராஃபார்ம், எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பட் ஒன் ஆஃப்டர் தி அனதர். ஸோ இப்போதைக்கு எதுக்கு அதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். See you guys. Bye bye.